பாவக்காயை பார்த்தாலே 10 அடி தூரம் பாஞ்சு விட்றவங்களா நீங்கள்? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் விட மாட்டீங்க. இதுக்காக கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கூடவே நறுக்கின பாவக்காயும் போட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு தேவையான அளவு போட்டு அதை வந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு கடாயை நம்ம படுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காயும் போட்டு அதில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை அந்த புளி தண்ணியில் வந்து பாவக்காயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது அது எல்லாமே பேலன்ஸ் ஆகி, புளிப்பு கசப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி சூப்பராக நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.